சோஷியல் மீடியா ட்ரோலிங்னா என்ன? தெரிஞ்சே ஒருத்தங்க மனசை ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல காயப்படுத்துறது. தெரிஞ்சே இந்த வார்த்தையை யூஸ் பண்ணா அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும், மனசு வலிக்கும், அவங்க எந்த முடிவுக்கும் போகலாம், எனக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சே ஒருத்தங்க கையாளுற யுக்தி. இந்த ட்ரோலிங் பண்றவங்களுக்குள்ள வாக்குவாதம் என்னன்னா, ட்ரோலிங் நல்லது, சமுதாய பிரச்சனைகளை வெளியே கொண்டு வரோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ட்ரோலிங் பண்றதுக்கு காரணம். ஆனா மரியாதைக்குரிய கான்வர்சேஷன்ஸ் மட்டும்தான் சமுதாயத்துல மாற்றம் கொண்டு வர முடியுமே தவிர மரியாதை இல்லாத கான்வர்சேஷன்ஸ் இல்லை. சமுதாய பிரச்சனைகளை வெளியே கொண்டு வரணும், அதுதான் உண்மையான நோக்கம். அப்படின்னா மரியாதையான வழிகளையும் நம்ம கையாளலாம். ட்ரோலிங் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டா, ட்ரோலிங் பண்ணாதவங்க சொல்லுவாங்க ட்ரோலிங் பண்றது கெட்டது, ட்ரோலிங் பண்றவங்க சொல்லுவாங்க ட்ரோலிங் பண்றது நல்லது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சமுதாய பிரச்சனைகளை இந்த மாதிரி கொண்டு வந்தாதான் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட முடியும். ட்ரோலிங் பண்ணாதான் ஸ்ட்ராங்கா கம்யூனிகேஷன் மெசேஜ் வெளியே வரும் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் ஒன்று சொல்றேன், சமுதாய பிரச்சனைகளுக்கு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா அதை மரியாதையான வழியிலையும் கையாளலாம். we can do it with dignity. தரக்குறைவா பேசி மட்டமா பேசி தான் சமுதாய பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும்னு யார் சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு?